பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்முடைய பழனி முருகன் பாலாயுத தண்டாயுதபாணியினுடைய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை பதிவுத்துறையின் மூலமாக நில மோசடி நடந்துள்ளது. அதற்காக எப்படி நடந்தது, யாரெல்லாம் அதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் 2-3 நாட்களாக இன்றைக்கு விவாதங்களாக இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியிலே இன்றைக்கு தெரிந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் பல பேர் அதை பற்றியெல்லாம் கண்டனம் தெரிவித்தும் அதற்கு காரணமான இருந்தவர்கள் மீது உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் மேல நடவடிக்கை எடுத்தும் அது எப்படி நடந்தது என்பதனையெல்லாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் முன்னாள் பதிவுத்துறை அமைச்சர் என்ற முறையில் கோயில்கள் இடத்தை பதிவே செய்ய முடியாது, எந்தெந்த பத்திர அலுவலகம் இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கோயில் நிலங்களாக இருந்தாலும் அரசு நிலமாக இருந்தாலும் நீர்நிலை புறம்பாக்காக இருந்தாலும் வக்பாரிய சொத்தாக இருந்தாலும் எந்த சொத்தாக இருந்தாலும் அதை பதிய முடியாதுன்னா அதில் ஏற்கனவே சுழிச்சிருப்பாங்க. ஏன்னா பார்த்த உடனே நீங்கள் அந்த சொத்தை பதிய முடியாது. அதே நேரத்தில் இன்னைக்கு பதியணும் ஒரு சொத்துன்னா முதல் நாளே அதுக்கான டோக்கனை போட்டிருப்பாங்க. அந்த டோக்கன் போடாமல் பதிய முடியாது. அதனால இதை தெரியாமல் பதிஞ்சிட்டாங்க, இது யாருக்கும் தெரியாது, இது யதார்த்தமாக நடந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது சொல்லியிருக்கிறாரு, இந்த பதிவு இப்போ நடந்தது. கடந்த காலங்களில் இருந்து அந்த பிரச்சனை இருந்திருக்குன்னா இருந்தாலும் அதுக்கெல்லாம் அறநிலைத்துறை இடத்த யாரும் பதிகிறதில்லை. குறிப்பாக சொல்லணும்னீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த கிராமமே 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வரி கட்டி வீட்டு வசதிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக அந்த இடங்கள்லாம் இன்றைக்கு கோயிலுக்கு சொந்தமானதுன்னு அந்த கோயிலோட இணைச்சு அந்த இது பண்ணியிருக்காங்க. இப்போ யாரும் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே ஒழிய அது கோயில் பேரில் இருக்கிறத இவங்க பேரில் மாற்ற முடியாது. இதுதான் பதிவுத்துறையினுடைய இது. பதிவுத்துறையில் இன்றைக்கு அந்த எஸ்ஆர்ல அதுக்கு மேலே டிஆர் இருக்காரு, டிஐஜி இருக்காரு, ஏஐஜி இருக்காங்க. ஏஐஜிக்கு மேலே எல்லாமே ஒரு மாவட்டத்தில் எல்லா அலுவலகம் இருக்கிறாங்க. இங்கே பொறுத்தளவு அன்னைக்குன்னு அவர் லீவ் போடுறாரு. அதுக்கு முன்னுக்க 2 பதிவாளர்கள் 2 பேர் போட்டதை 2 பேரும் பதியலை. அதுக்கு முன்னுக்க இவரை போட்டு பதிஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக எல்லா ஆய்வும் மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய மாண்புமிகு நம்முடைய சட்டத்துறை மற்றும் மின்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எதுக்கும் நேரடியாக கேள்வி கேட்பதற்கு பதிலாக கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் மறைமுகமாக கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலத்தை கடந்துதான் வந்துதான் இப்போ 60 நாளாக ஆச்சு. தான் என்ன செய்யறன்றதை விட்டுட்டு இன்னைக்கு 5 ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி பதிவுத்துறையில் அப்படின்னு சொல்றாரு. கடந்த 5 ஆண்டு காலத்தில் பதிவுத்துறையில் பொறுத்தளவுக்கு அமைச்சர் என்ற முறையிலையோ எங்களுடைய அரசோ எந்த பத்திரத்தையும் பதிங்க, இதை பதிங்க, அதை பதிங்கன்னு ஒருத்தர் கூட சொல்லியிருக்க மாட்டோம். அதுல அங்கொன்று இங்கொன்றும் தவறு நடந்திருந்தாலும் அதை துறை ரீதியாக அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அது மாதிரி பதிவுத்துறையில்
அவர் சொல்லியிருக்காரு, கோயில் நிலங்கள், நீர்நிலை புறம்போக்கு, மற்ற நிலங்கள்லாம் அந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்துருக்காங்க. பெட்டிஷன்லாம் வந்து குமிஞ்சிருக்குன்னா பெட்டிஷன் போடலாம், எல்லா பெட்டிஷனும் இருக்கலாம். எது தகுதியானது, யார் அந்த பெட்டிஷனை நீங்கள் விசாரிங்க, அதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, யாரெல்லாம் அது இருந்திருக்குது, அந்த தகுதியான அந்த அந்த செய்திருக்கக்கூடிய எஸ்ஆராக இருக்கட்டும், டிஆராக இருக்கட்டும், அவர்கள் மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஒருவேளை யாரும் ஒரு சிலர் எடுக்கலைன்னா அது என்ன காரணம்னு நீங்கள் பாருங்கள். அதை விட்டுட்டு பொதுவாக இந்த மாதிரி எல்லா அலுவலகத்திலையும், இப்போ எத்தனை அலுவலகம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, 589 பத்திர ஆபீஸுக்கும் நேரடியாக நான் ஆள் போட்டதாகவும், அவர்கள் வாங்கக்கூடிய பணத்தில் எனக்கு 20% கொடுத்தான்னு நேற்று முந்தானாலும் மூர்த்தின்னு பேரை சொல்லி சொல்றாரு. ஒரு அலுவலகத்துக்காவது நான் நேரடியாக பேசினேன்னு அவர் நேர நிரூபிக்கணும். ஒரு பொறுப்புள்ள மந்திரி, ஒரு பொறுப்புனா, ஏன்னா 2 துறைக்கும் உள்ள அண்ணன் வந்து 2 துறைக்கும் உள்ள பொறுப்பான மந்திரியா இருக்கிறாரு. பொதுவாக சொல்றாரு, இந்த மாதிரி எல்லா ஆபீஸ்க்கும், எந்த ஆபீஸ்ல எந்த யார்கிட்ட நான் பேசினேன், யார்கிட்ட சொன்னேன், எந்த பத்திரம், எந்த சர்வே நம்பருக்கு, யாருக்காக நான் சொன்னேன், இன்னாருக்காக ஒரு பதிய சொன்னாரு, இன்னாரு பதியக்கூடாத சொத்தை சொல்லியிருக்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்லணும். ஏன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை நினைச்ச நேரம் நினைச்சதுக்கெல்லாம் பண்ண முடியாது. எல்லாமே எல்லா துறையிலையும் எல்லா பத்திர ஆபீஸ்லையும் அந்த ரெக்கார்டு இருக்கு. அதனால அதுக்குன்னு இப்போ எல்லாம் இருக்கு. அது மாதிரி இது 2-3 முறை இந்த மாதிரி இந்த அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அவர் வந்து சட்டத்துறையும் இருக்குது, மின்துறை இருக்கு. தமிழ்நாட்டிலேயே முதன்னு சட்டத்துறையில தான் பிரச்சனை. அரசு வழக்கறிஞர் போடுறதுல இன்னைக்கு நாடே பேசிட்டு இருக்கு. அந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமை சகோதரி வழக்கறிஞர் ஞான சௌந்தரி இன்னைக்கு வழக்கு போட்டு எல்லாம் போட்டிருக்கு. இப்போ நேற்று இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கிருக்கிறாங்க. இருக்கு, நாங்கள் சொல்லலை, அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் தூய்மையாக இருக்குன்றாங்க. அது மாதிரி மின் கட்டணத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே 200 ஃப்ரீன்னாங்க. இன்னைக்கு மின் கட்டணம் தான் உயர்ந்திருக்கு. இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு 60 நாள் இருக்கேன். 60 நாளும் கோச்சிக்கிறாங்க, மீடியாவில் சந்திக்கிற வேலையில் தான் இருக்காரு. இந்த 60 நாளில் மதுரைக்கு என்ன செஞ்சுருக்கோம், மதுரைக்கு வந்து என்னென்னதெல்லாம் செய்யறன்றதை விட்டுட்டு, ஏன்னா இப்போ நம்முடைய அமைச்சரை பொறுத்தளவுக்கு முதலமைச்சருடைய நிழல் அமைச்சராக தான் இருக்கார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் 2 துறையை மட்டும் விட்டுட்டு எல்லா துறைக்கும் பதில் சொல்வார். இப்போ எல்லா துறைக்கும் பதில் சொல்வார், கூட்டணியை பற்றி சொல்வார், எல்லாரும் இங்கே இன்னது இன்னெல்லாம் அப்படி இருக்காரு, இதெல்லாம் சொல்றாரு. ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. நீங்க எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கல, உங்களுக்கு வாக்களித்திருக்காங்க, உங்களுக்கு அரசாங்கத்தை கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன நல்லது செய்யறத மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா எந்த துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது எந்த துறையாக அதிகாரியாக இருந்தாலும், அதிமுகவில் இருந்த அதிகாரிகள் தான் திமுகவில் இருந்தாங்க, திமுகவில் இருக்கிற அதிகாரி தான் இப்ப தாவேக்கல்ல இருக்கிறாங்க. அதனால எந்த அதிகாரிகளை பொறுத்த அளவுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒரு சில அதிகாரிகள் ஓய்வு பெற்றிருப்பாங்க, ஒரு சிலரை மாற்றிருப்பீங்க. இதுதான் எல்லா துறையிலும் இருக்கிறது. இப்ப 60 நாள் ஆயிரத்தி சொன்னீங்க, அந்த பழனி மேட்டர்ல இப்ப இருக்கிற அதிகாரிகள் தான் தவறு, அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுதான் பண்ணிருக்க முடியுமா? அது அரசு தரப்பு தொடர்பு இருக்குமா சார்? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. செய்யக்கூடாதுன்றது அந்த பத்திராபிசில இருக்கும். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது இதெல்லாம் செய்யக்கூடாது. குறிப்பாக அறநிலத்துறை, கோயிலுக்கு சொந்தமான நிலம், அது 1 சென்டாக இருந்தாலும் சரி, எத்தனை ஏக்கராக இருந்தாலும் அது பதிவு செய்யக்கூடாதுன்னு அந்த பதிவேட்டில் அந்த இதில் இருக்கும். அதை மீறி ஏன் பதிஞ்சிருக்கிறாங்க? அதுலேயும் டெப்டேஷனில் ஒருத்தரை போட்டு பதிஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 பேர் பதியலை, கொள்ளலை. நான் அது ஒரு வழக்கு போயிட்டே இருக்கு. ஆனா ஆமா, அதுல இருந்து இப்போ அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் போட்டு புரியுறதுக்கு நான் எதுக்காக வந்தேன்னா, இவ்வளவு போட்டு எல்லாரும் வந்து இப்ப சிபிசிஐடி வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்க கேள்வி கேட்கறது அதை கேட்டா டபார்னு கடந்த 5 ஆண்டு காலம் இந்த மந்திரி மூர்த்தி, இந்த மந்திரி ஒரு மந்திரியோட சொல்றதுல பாவம் அண்ணன் சொல்ல வேண்டியதுல முன்னால இந்த மூர்த்தி இருக்கிறாருல, மூர்த்தி என்ன மூர்த்தியை ஒரு ஆதாரத்தோட சொல்லுங்க. எந்த பத்திராபிஷம் நாம கேட்கிறோம், அதோட அது மாதிரி எதையினாலும் ஒரு ஆதாரம் இல்லாமல் உண்மைக்கு புறம்பான செய்திகளை
அவர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் உண்மை. நீங்க இப்ப சொன்னாங்க ஒரே மாதத்துல இல்ல, ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் எங்கேயுமே எந்த அலுவலகத்திலையும் லஞ்ச லாவணியம் இருக்காது. ஒண்ணுக்கு பல முறை சொன்னாரு, இவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்த ஒரு மாசத்துல 60 பத்திர ஆபீஸ்ல ரைட் அடிச்சாங்க. 60 பத்திர ஆபீஸ்ல ரைட் அடிச்சாங்க. ரைட் அடிச்சு என்ன பண்ணாங்க? 37 லட்சம் ரூபாய் கையாடலாம் பண்ணாங்க இல்லையா? அந்த 37 லட்சத்துக்கு பேர் என்ன? இல்ல பேர் என்ன? அதுக்கு மேல சில பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. மறாவது வாரத்துல நகராட்சி, பேரூராட்சி, மாநகர அதுல போய் எல்லாத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போச்சு. அதுல 31 லட்சம் எடுத்தாங்க. அது மாதிரி வட்டாட்சியர் போயிருக்காங்க, இப்ப எடுத்திருக்கிறீங்க, கொண்டிருக்கீங்க. இது இப்ப மட்டும் இல்ல, திமுக ஆட்சி காலத்திலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்திருக்கிறது. அதுலயும் பல பேரை இது மாதிரி போய் எல்லா அலுவலகத்திலையும் போய் இருக்கிறப்ப பல பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம். பல பேர் மேல அரசு சார்பிலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கோம், லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாகவும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இது தொடர்கதையாக எல்லா பேரும் இருக்கிறது. அது பூரா அதுக்கு இது யாருக்கு பொறுப்பாவா? அந்த துறையினுடைய அதிகாரி பொறுப்பாகலாம், இல்ல அரசை பொறுப்பாகுமா? இதுதான் நடைமுறை. காரணமாக எடுத்துக்கலாமா, அல்லது அந்த துறை ரீதியான புரிதல் உங்களுக்கு வரல இந்த 2 மாசத்துல எடுத்துக்கலாமா? நீங்க எப்படி எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, 2 துறையும் இன்னைக்கு எல்லாமே சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கு. அது மின்துறையாக இருந்தாலும் சரி, சட்டத்துறையாக இருந்தாலும் சரி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த 2 துறைகளினுடைய சார்பில மக்களுக்கு என்ன செய்ய முடியும், மக்களுக்கு எதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருக்கீங்க. பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருக்காங்க. எல்லாருக்கும் நீங்க பொதுவா கூட்டு பொறுப்பு தான். ஆனால் அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எல்லா துறையிலையும் மட்டும் இல்ல, இந்த எல்லா கூட்டணியாக இருக்கட்டும், எல்லா தமிழ்நாடுகளுடைய அரசியல் இருக்கட்டும், ஆல் இண்டியா அரசியல் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமைச்சர் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. இப்ப நீங்க என்கிட்ட நேரடியா இதை கேட்கறீங்க, நான் விட்டுட்டு இன்னொரு இதுக்கு தான் பதிலுக்கு போறாங்களே ஒழிய, அவர் மேட்டரை டைவர்ட் பண்றது தான் பேசுறாங்களே ஒழிய நேரடியா இதுக்கு வரலைன்றதான் நான் சொல்றேன். பழனி கோயில்ல இதுக்கு முன்னால திமுக ஆட்சி இருக்கும்போது இதே இடத்த பதியறதுக்கு ஏதாவது முயற்சி நடந்தா தடுக்கப்பட்டதா? அது மேல இல்ல, அப்படியெல்லாம் நடந்திருந்தா எங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி எங்கேயும் என் கவனத்துக்கு வந்த மாதிரி தெரியல. இந்த துறையை பொறுத்தளவுங்க அதிகாரிகளே, மேலதிகாரிகளே அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க. இப்ப நீங்க தப்பு செஞ்சிருக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார்னா அது எந்த லெவல்ல பண்ணாலும் அதுல உடனே அதுக்கு உயர் அதிகாரி இருக்கிறாங்க. எனக்கு பதிவுத்துறையில 10 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு ஒரு அதிகாரி மாத்துறது இல்லைங்க. 2 அதிகாரி தான் எனக்கு பதிவுத்துறையில 5 ஆண்டு காலத்திற்கு இந்த பதிவுத்துறையினுடைய ஐஜியாக 2 அதிகாரி தான் இருக்கிறாங்க. அவருக்கு கீழே தான் அந்த அடிஷனல் ஐஜி, அது மாதிரி டிஐஜி, ஏஐஜி, டிஆர், எஸ்ஆர் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க. ஆனா இது ஒரு பெரிய விஷயம். அவர் கேட்கிறார், அது எனக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க பழனி கோயில்ல நடந்த உடனே சிபிசிஐடிய என்கொயரி போட்டு உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப 5 ஆண்டு காலத்துல ஏன் சிபிசிஐடி இல்லாம ஒரு நிர்வாகம் நடத்தினது தப்புன்னு சொல்றாரா? இல்ல, தேவைப்பட்டால் தானே சொல்லுவாங்க. அது அந்தந்த அதிகாரிகளை எடுத்திருப்பாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையும் போய் யார் தப்பு பண்ணாலும் அவங்கள நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது ஏறத்தாழ 50க்கு மேற்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. எல்லாமே இருக்கிறாங்க. நான் சொல்றது எல்லா அதிகாரியும் அவங்க தானே, எல்லா ஆட்சி காலத்திலயும் அந்த அதிகாரி தானே இருக்கிறாங்க. சரிங்க சார், ஆதாரம் இல்லாம அப்படி தொடர்ந்து மினிஸ்டர் கட்டிங்க அது இதெல்லாம் பேசுறாரு, நீங்க எதுவும் வழக்கு தொடுப்பீங்களா அவர் மேல? ஏன்னா ஆதாரம் இல்லாம பேசுறாருல, தொடர்ச்சியா எல்லா இது முதல் கட்டமாக இன்றைக்கு உங்கள் வாயிலாக அவர் சொல்லியிருப்பதற்கு திமுக நீங்கள் இந்த அவருக்கு மொத்தம் 589 அலுவலகம் இருக்கிறது. எந்த அலுவலகத்தில் 580 அலுவலகத்திலையும் மூர்த்தி ஆள் போட்டு அவங்க கொடுக்கறதுல கட்டிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அதுக்கு அவர் என்ன யாருன்னு பேரை சொல்லணும். அவர் எந்தெந்த, ஏன்னா 589 பேர் சொல்லணும்ல, சொல்லணும். அந்த வேலை பார்த்த அதிகாரி இன்ன அதிகாரிகிட்ட இவர் பண்ணாரு, இன்ன இடத்துக்காக பண்ணாரு, இன்னதை பண்ண சொன்னாரு அப்படின்ற விவரம் தெரியணும். இன்னொன்னு என்னன்னாங்க, அது தவறான புரிதல், தவறான செய்தி மக்கள் மத்தியில பரவுச்சுங்க. அதாவது கெய்லைன் வேல்யூ, அதாவது கெய்லைன் வேல்யூன்றது ஒன்னு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது எடுத்த உடனே எஸ்ஆரோ டிஆரோ
அமைச்சரை கைட்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதை முதல்ல இந்த விளக்கத்தை கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துங்க. கைட்லைன் வேல்யூவை பொறுத்தளவு கீழே இருக்கிற எஸ்ஆர், அந்த டிஆர், ஆடியோட்டை கொண்டு போய் அது கலெக்டர் வரைக்கும் அது சப்கமிட்டின்னு பேர். அந்த சப்கமிட்டியில் வச்சு எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளவு அந்த கைட்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும், அது புஞ்சியா இருந்தா எவ்வளவு, நஞ்சையா இருந்தா எவ்வளவு, அந்த நஞ்சை டவுனை ஒட்டி இருந்தா எவ்வளவு, டவுனுக்குள்ள எவ்வளவுன்னு அதை இவர் ஆட்சியர் முடிவு பண்ணதுக்கு பின்னுக்க அங்க மெட்ராஸ்ல இருக்க எங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்க ஐஜியோட சேர்ந்த ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி முடிவு பண்ணதுக்கு பின்னுக்க தான் இந்தந்த ஏரியாவுக்கு இவ்வளவுதான் கைட்லைன் முடிவு பண்ண முடியும். அப்படி முடிவு பண்ண கைட்லைன்ல கூட 1-2 ஏற்றத்தாழ்வு, ஏன்னா அந்த சப்கமிட்டி வச்சு அதை வைக்க வேண்டிய சூழ்நிலையில அன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல உடனடியாக அதெல்லாம் நீங்கள் சீர் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதுல அதை பூரா சீர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுலயும் 1-2 ஏற்றத்தாழ்வு இருக்குத்தான் செஞ்சிச்சு. அந்த எந்த இடத்துல நீங்க 50 ரூபா 100 ரூபா இருக்கு, 500 ரூபா 300 ரூபா இருக்கிற இடத்துல சில இடத்துக்குள்ள குறைச்சிருக்கும், சில இடத்துல கூட இருக்க 1-2 இடத்துல தமிழ்நாடு சொல்லுவாங்க. அதை சரி செய்வதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வாசிய அவர் கமிட்டியில ஒரு குழு போட்டிருக்கோம். அது அவங்க அந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணக்கூடிய பணியில அவங்க பண்ணியிருக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரிதான் பதிவுத்துறை, வணிகவரித்துறையும் இன்றைக்கு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு சொல்லும் போது நம்ம மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய நிதித்துறையினுடைய செயலாளர் சித்திக் சார் அவர்கள் ஏதோ லீக்கேஜ் இருக்குன்னாரு. அந்த வணிகவரித்துறையை பொறுத்தளவு அவர் இருக்கிற காலத்துலதான் 13 டிவிஷன் உருவாகுனா அவர் 1.4 வருஷம் இருந்தாருங்க. அந்த வணிகவரித்துறையை பொறுத்தளவு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அவங்களுடைய பங்கு இருக்கு, எங்களுடைய பங்கு இருக்குது. ஏறத்தாழ அதையும் அந்த 5 ஆண்டு காலம் சிறப்பா நடந்திருக்கிறோம். அதோட இந்த வருமானத்தை சொல்றாங்க, அந்த கைட்லைன் வேல்யூ சொல்றாங்க. இப்ப இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு கிடைச்சா அப்படியே சொல்றேன் வரிசை. கைட்லைன் வேல்யூல ஒரு ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். நம்ம திருமங்குளத்துல இருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுல புதுசா இப்ப டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. டெவலப் ஆகி 2 ஒரே சர்வே நம்பர்ல 2 பேர் ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அந்த ரியல் எஸ்டேட் பண்ணும்போது ஒரே ஒருத்தர் முன்னுக்கு அதுக்கு 350 ரூபா தாங்க கைட்லைன் வேல்யூ. கவர்மெண்ட் உடைய கைட்லைன் வேல்யூ 300 இருந்து 350 ரூபா தான். ஆனா அவர் என்ன செய்யறாரு, 1000 ரூபா போட்டு பதிஞ்சிடுறாரு. 1000 ரூபா போட்டு பதிஞ்சா, முழுசா பதிஞ்சா பக்கத்துல இருக்கிறவரு அந்த 350 ரூபாய்க்கு தான் நான் பதிவின்றார். அப்படி பதிய முடியாது சட்டத்துல. யாரு கூடுதலா அதிகமான இதை பதிஞ்சிட்டாங்கன்னா அதைத்தான் பக்கத்துல இருக்க பதிய முடியும். அது மாதிரி வர்றது தான் இல்ல இவங்க கைட்லைன் வேல்யூ கூட்டிட்டாங்க, அதை கூட்டுறாங்க. அதுக்கெல்லாம் டவுனை சுத்தி இருக்கிற பகுதிகளில், அதுவும் இருக்கக்கூடியதுகளில் அது அரசு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நாங்க பொறுப்பேற்கும் போது 2021 பொறுப்பேற்கிற போது பதிவுத்துறையினுடைய வருமானம் 10,000 கோடி.